ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து சில்லி பன்னீர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது வந்து என்னென்னா, இதுக்கு வந்து பன்னீர் தேவை. பன்னீர் எடுத்துருக்கேன் பாருங்கள். நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் சூப்பராக இருக்கும். இதில் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை பொரிச்சு எடுக்கிறதுக்கு நம்ம தேவையான பொருட்களை இப்போ இதில் சேர்க்க போகிறோம். என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒரு பாக்கெட் பன்னீரை நம்ம இந்த மாதிரி ஷேப்பில் இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து மசாலாவில் பைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். அதை எடுத்துகிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பொரிச்சு எடுக்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதுக்கு வந்து கார்ன்ஃப்ளேவர் பவுடர் வேணும். இங்கே பாருங்கள், எடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்பூன், பெரிய சைஸில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போது அதே மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு போட்டிருக்கேன். மைதா மாவு வேணால் மைதா மாவு சேர்த்துக்குங்க நீங்கள். கிறிஸ்பிக்காக தான், வேறு எதுக்காகவும் கிடையாது. அப்புறம் கொஞ்சம் இப்போ சால்ட்டு சேர்க்க போகிறோம். இதில் தேவையான அளவு நம்ம இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. அதே போல் கரம் மசாலா தூள் சேர்க்கணும். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கார மிளகாய் தூள் சேர்க்கணும். இப்போ நம்ம இதில் இப்போது கார மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் தண்ணி விட்டு இப்போது நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம்னா இந்த மசாலா வந்து அதில் நல்லா ஊறி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது பன்னீர் எடுத்து நம்ம இதில் கொட்டிடலாம். உங்களுக்கு தேவைன்னா அதில் கேசரி பவுடர் போட்டுக்கோங்க. நான் அதில் கொஞ்சோண்டு கேசரி பவுடர் லைட்டாக சேர்க்குறேன். நான் ஒரு பிஞ்சு அப்படி சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கேசரி பவுடர் சேர்த்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான். ரொம்ப தண்ணியாக விட்டோம்னா பைண்ட் ஆகாது, அப்படியே வந்துடும் விலகி. ஸோ அதனால் இந்த பதம் கரெக்டான பதம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பன்னீர் ஃபுல்லாக இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா பன்னீருமே இதில் கோட்டிங் ஆகிற மாதிரி நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி விடணும். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஸோ எல்லா மசாலாவும் நல்லா இதில் மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இப்போ 10 நிமிஷம் இது ஊறட்டும். இப்போ நம்ம வந்து அடுப்பத்தை வச்சு அதில் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது அடுப்பத்தை வச்சுக்கலாம். இப்போ அதில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இப்போ இந்த கடாயில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். ஒன்று ஒன்றா போட்டு நல்லா இது வந்து கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ குழந்தைங்க வந்து நம்ம இருக்கிறதே பிள்ளைங்களுக்காக தான். ஸோ பிள்ளைங்க வந்து எதை சாப்பிட்றாங்களோ ஸோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வாரத்துக்கு ஒரு முறை பன்னீர், வாரத்துக்கு ஒரு முறை காளான், அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை பாலக்கீரை, அப்புறம் முருங்கைக்கீரை. ஸோ இதை மாதிரிலாம் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. அதே மாதிரி அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன ஸ்டைல் பிடிக்குமோ அந்த ஸ்டைலில் நம்ம பண்ணி கொடுக்கணும். ஸோ நம்ம ஒரு 40 வயசுக்கு மேலே தான் நம்ம வந்து எண்ணெய் சாப்பிடக்கூடாது. ஸோ குழந்தைங்களாம் நல்லாவே எண்ணெய் சாப்பிட்லாம். எண்ணெய் பொருள் இப்போ சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வெயிட் போடுவாங்க, ஒல்லியாக இருக்கிற பிள்ளைங்க. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பழகிட்டோம்னா ஃபாஸ்ட் ஃபுட்டில் வாங்கி கொடுக்குறத விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் சேர்த்து ஒரு காலிஃப்ளவர் சீசனில் காலிஃப்ளவர் வாங்கி
அதை வந்து மஞ்சூரியன் அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா, ஸோ இதெல்லாம் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து இப்படி மசாலாவில் நம்ம டிப் பண்ணி இப்போ போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம திருப்பி விடலாம். அது சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா வந்து இதுவாகிடுச்சு. இப்படி இவங்க வந்து திருப்பி விடணும், இல்லை ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும். இங்கே பாருங்க, திருப்பி இவங்களை விடணும். திருப்பி விட்டால் தான் கிறிஸ்பியாக வருவாங்க, தனித்தனியாக வருவாங்க. இப்போ என்னென்னா இவங்க வந்து எல்லாம் பொரிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு இவங்களை வந்து தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அது வந்து நம்ம கார்ன்ஃப்ளேவும் கோதுமாவும் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால தான் இந்த மாதிரி பிடிச்சிருக்காங்க. நம்ம கிறிஸ்பினஸ்க்காக தான் அது போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும், நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மொறுன்னு வந்துடுச்சு, கிறிஸ்பியாகி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து இது வந்து சார்ட்டட் பண்ணோம். இப்போ என்னென்னா வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் போட்டு இப்போ வந்து நம்ம ஃப்ரை பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு ஒரு கடாய் வைக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சாச்சு. இந்த கடாயில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். பொரிச்சோம் இல்லைங்களா, அந்த எண்ணெய் இருக்குது, அதையே விட்டுக்கலாம். போதும், கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சு. இப்போது இந்த எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சி தான் இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம். இதில் கடுகு சோம்பு எதுவுமே போட வேண்டாம். வெங்காயத்தை போட்டுட்டு இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம பொடிசாக தான் ஆனியனை கட் பண்ணிக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் தான் நம்ம ஆனியனை கட் பண்ணிக்கணும். இது நல்லா வந்து வதங்கி வரட்டும், கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கின பிறகு இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டுக்கலாம். கட் பண்ணி போடலாம், இஞ்சி சின்னதாக கட் பண்ணி, பூண்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் நான் அப்படி போடலை. நான் வந்து ஃபுல்லாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம தேவையான அளவு இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதெல்லாம் வதக்கி விடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா நான் வதங்கி வரட்டும். நான் பெரிய சைஸ் வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்து அதை வந்து பொடிசாக கட் பண்ணி இப்போ நம்ம இதில் சேர்த்துருக்கோம். நம்ம தண்ணிக்குன்னு எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. ஸோ இந்த எண்ணெயிலே தான் வந்து இது ஃப்ரை ஆகணும். தக்காளி நம்ம ஒரு சின்ன சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்துருக்கேன் நான். அந்த தக்காளியிலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் எந்த தண்ணியும் நம்ம இதில் சேர்க்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம இந்த தக்காளி பாருங்கள் எவ்வளோ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த தக்காளி தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது இதில் கொஞ்சம் நம்ம சால்ட்டு போட்டு இது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும். தேவையான அளவு இதில் உப்பு போட்டிருக்கேன். இது நல்லா வெந்து வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம வேக விடலாம். இதை நல்லா கலரி விட்டுடலாம். இப்போது இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு மூடியை போட்டு நம்ம வேக விடலாம். இப்போ வந்து நம்ம இதில் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம பன்னீர் பொரிச்சு எடுக்கும்போது அதுலேயும் சேர்த்தோம். ஸோ இதுலேயும் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது வீட்லேயே அரைச்சது கரம் மசாலா தூள். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பெருஞ்சீரகத்தூள் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரக பொடி,
அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி மிளகாய்த்தூள் இதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சரி, சேர்த்தாச்சு. உப்பு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்து நல்லா கொஞ்சம் வெந்து ஒரு கிரேவி பதத்தில் வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க எல்லா பன்னீரையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே வந்து எடுக்கும்போது ஒன்றா ஒட்டிகிட்டு இருந்த மாதிரி இருக்கு பாருங்கள், தனித்தனியாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸோ நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இப்படி சாப்பிட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுங்க. எனக்கு இதெல்லாம் வேணான்ற குழந்தைங்க கூட அதை சாப்பிடும். இது இன்னும் கொஞ்சம் இந்த மசாலாலாம் கொஞ்சம் இதில் நல்லா ஊறி வரட்டும். இப்போ இது கூட கொஞ்சம் நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்க போகிறோம். டொமேட்டோ சாஸ் சேர்த்தா இன்னும் குழந்தைங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது மேலே வந்து கொத்தமல்லி தழையை நல்லா தூவி விட்டுடலாம். கொத்தமல்லி தழை வந்து பசியை உண்டு பண்ணும். அதனால் நம்ம எது செஞ்சாலுமே அதில் கொத்தமல்லி தழை இருந்தால் அது ரொம்ப நல்லது. குழந்தைங்க தூக்கி போட முடியாது, ஏன்னா அது வந்து அப்படியே வந்து மசாலாவோட பைண்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். வேணும்னு கேட்டு சாப்பிட்ற அளவுக்கு அருமையாக இருக்குங்க. உங்களுக்கு வேணும்னா இதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். சரி, காரம் இதுவே போதும், ரொம்ப வெயில் இருக்குது, அதனால் நான் பெப்பர் சேர்க்கலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? வாங்க வியூவர்ஸ், சாப்பிட்லாம். இப்போ நமக்கு சில்லி பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம். சில்லி பன்னீர் ரெடி. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.